அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? நம்ம இன்றைக்கி டெய்லி லைஃபு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ நம்ம வந்து சங்குப்பூ வந்து ஒரு சங்குப்பூ டீ போட போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு 4 பூ எடுத்துக்கிறோங்க. 3 பூ 4 பூ போதும் நம்மளுக்கு. அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸில் போட்டு சுடு தண்ணி ஊற்றுங்க. ஓகேயா? ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அது மூடியே இருக்கட்டும். அதோட எல்லாம் இறங்கும். இதை கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வச்சாலே போதும். உங்களுக்கு ஹாட் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதித்ததோடு இதை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட நம்ம இன்னும் 2 பொருளை சேர்த்து குடிக்க போகிறோம். இது சங்குப்பூ வந்து ஈஸியாக கிடைக்கிறது, நம்ம அலட்சியப்படுத்திட வேண்டாம். இது வந்து இதில் உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே இருக்குது. உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் இதுக்கு நிவாரணம் கிடைக்கிது. இது குடிக்கவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த பூவை எடுத்துருங்க. இது வந்து கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து இதை போட்டு வச்சுட்டு சமைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம். 200 மில்லி தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸு, பழத்தோட எலுமிச்சம்பழம் ஜூஸை போடுங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அதாவது ஸ்பூனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஜூஸை போட்டிங்கன்னா போதும். ஓகேயா? அந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு 200 மில்லி சங்குப்பூ டீக்கு போதும் நம்மளுக்கு. அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் போடுங்க. ரொம்பலாம் இனிக்காது, ஆனால் குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடம்புல கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? டீ வந்து இந்த சங்குப்பூ வந்து நம்மளுக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது, கண் பார்வை அதிகரிக்கும், உடம்பு எடை குறைக்கும், நம்மளுக்கு இருதயம் வந்து நல்லா பலமாகும், செரிமான சக்தி அதிகப்படுத்தும். இந்த மாதிரி பல வகையான நோய்கள் நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக கிடைக்குன்னு அலட்சியம் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? எஸ். இப்போ நம்ம வந்து பட்டர் எடுத்துருக்குறோம். இப்போ தான் நம்ம வந்து ஐஸ் பெட்டிக்கிலேருந்து எடுக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம கீப்பாக வச்சோம்னா ஏதாவது தண்ணிகளை போடவோ இல்லை சமைக்கவோ அது யூஸாக இருக்கும். ப்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீப்பாக இருந்துச்சு அப்படின்டா. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேரட் திருவுறது, உருளைக்கிழங்கு திருவுறது கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் இருக்கும். ஐஸாக தான் இருக்குது. அதை லேசாக அப்படி எடுத்து நீங்கள் வந்து ப்ரெட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். அது ஈஸியாகவே நீங்கள் வந்து நல்லாவே தடவிடலாம். ஓகே, தடவி நம்ம சாப்பிட்றலாம். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அவியல் பண்ணி சாப்பிட்லாம். அந்த ப்ரெட்டை எப்படி வேணுமோ நீங்கள் காலைல சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வெயிட்டிங் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் நம்ம வந்து இந்த பட்டரை வந்து நல்லா மூடி வச்சிடணும். இந்த மாதிரி க்யூப்பாக நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி வச்சு, இப்போ உங்களுக்கு வந்து தொண்டை புண்ணு, வவுத்து புண்ணெலாம் இருக்கிறவங்க ஒரு க்யூப்பை வந்து பாலில் போட்டோ இல்லைன்னா நீங்கள் என்ன பானம் காஃபி டீ எதுவும் குடிப்பீங்க, இல்லைன்னா அரிசி வடித்த தண்ணியில் வந்து இதை போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வவுத்து புண்ணு, தொண்டை புண்ணு எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆறிடும். ஆனால் 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் இதை சாப்பிட்ணும். ஓகே, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த பட்டரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. பட்டர் வந்து ஹெல்த்தி தான், ஒன்றும் கொலஸ்ட்ராலு இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ நான் வந்து அவியல் பண்ணிட்டேன். ப்ரெட்டை அவியல் பண்ணி இப்போ சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது டிப்பு வந்து இது வந்து பிளாக் பேப்பர் இருந்த ஒரு பாட்டிலு. சரி, இதில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவை போட்டு வச்சு செய்யலாமே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்ன நீல வாழை இருக்கிறனால சிரமமாக இருக்கா என்னென்னு தெரியலை. நான் அதுக்கு தான் நேற்று தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுவிலி வச்சேன். இதை போட்டு வச்சுக்கணும். நான் எப்போவுமே பழசு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன ஒரு டப்பாவில் பேக்கிங் பவுடர் வாங்கின டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, அதில் வந்து மூடியில் போட்டு அந்த மாதிரி மூடி வச்சுக்கிடுவோம். இதில் வந்து சரி போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கடன்னு விழுந்துருது. இது வந்து கொஞ்சம் கீழே உலுக்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. நீல வாழை இருக்கிறனால இந்த பிரச்சனை வருதான்னு தெரியல. சரி போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு தான் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல இந்த பாட்டிலில். இதில் வேண்டாம் நம்ம வந்து பிளாக் பேப்பர் வேண்டாம் போட்டு வச்சுக்கலாம். உப்பு போட்டு வச்சுக்கலாம். பிளாக் பேப்பர் நல்லாவே உழுகும். நம்ம வேண்டாம் அதை வேண்டாம் போட்டு வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா சாட் மசாலா, காரம் மசாலா போட்டு வச்சுக்கிறோங்க. அப்புறம் அந்த புனலை வச்சு என்ன நம்ம உள்ளுக்குள்ளே போட முடியாதுல்ல, ரொம்ப ஊசியாக தானே இருக்குது. இந்த புனலை வச்சு நல்லா இது பண்ணி அந்த மாவை ஃபுல்லாக உள்ளுக்கு வச்சாச்சு. எல்லாம் இருந்துச்சோம்னா தூக்கி போடாமல் ஏதாவது லைட்டாக ஏதாவது காரம் மசாலா, சாட் மசாலா, பிளாக் பேப்பர் பவுடரு, மிளகுத்தூள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக தூக்கி விட்டு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். மாவு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கொட்ட மாட்டேங்குது. சரின்னு என்ன செஞ்சேன், கம்பியை சூடு பண்ணி இப்படி கீழே இப்படி அடித்து மறுபடியும் கொட்ட வேண்டியதாக இருக்குது.
அந்த மாதிரி கொட்டினா முடியுது. ஓகேயா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், சரி கம்பியை சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்கிறோன்னு பார்த்தாலும் அதே நிலைமையத்தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை. அந்த மேலே வந்து அப்படியே நின்றுக்கிறாங்க அந்த ஊசியாக இருக்கிறனால. இப்படி கீழே இப்படி தட்டி மறுபடி கொட்ட வேண்டியது. கொட்டினா நல்லா வருது. இப்படி கீழே தட்டி கொட்டினா நல்லா இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த டப்பா வந்து நல்லா அகலமாக நல்லாவே இருக்கும். எனக்கு வந்து இந்த சின்ன டப்பா வந்து எனக்கு இதாக இருக்குது. சரி நான் அந்த பாட்டிலையும் போட்டு வச்சுருக்கிறேன், சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகேயா. அப்புறம் இன்னொரு தூக்கி போடுற ஒரு டப்பா தான் நம்ம எரிக்காய் தவுப்பா எல்லாம் வாங்கிட்டு வருவோம், சோயா எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல அந்த டப்பா. அதில் வந்து நீங்கள் லைட்டாக கம்பியை சூடு பண்ணி குட்டி 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 இன்னும் கொஞ்சம் பொடி கம்பியாக இருந்தாலும் ஓகே தான், குட்டி குட்டி குட்டியாக வந்து ஓட்டை போட்டுக்கிறோங்க. ஓட்டை போட்டுக்கிட்டு ஊக்கு இருந்தால் சேஃப்டி பின் இருந்தாலும் அதே லேசாக சூடு பண்ணி நீங்கள் ஓட்டை போட்டுக்கிறலாம். லைட்டாக ஓட்டை போட்டுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க. பெரிய ஓட்டையும் கொஞ்சம் இருக்குது, சின்ன ஓட்டையும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஓகே. கம்பி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. சேர்த்து சின்ன கம்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் பொடி பொடி ஓட்டையாக இருக்கும். இது வந்து இந்த வாசங்கள் வெளியாகிறதுக்கு. ஓகே. இப்போ ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க. இது வந்து நம்ம வந்து சாப்பாடு இது வாங்கிட்டு வரோம்ல அந்த டப்பா தான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோங்க. ஓகே. 2 ஸ்பூன் போதும். நம்ம வந்து கிச்சனில் இருக்கிற அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற கடுகில் வந்து என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா போடுங்க. அப்புறம் கம்போர்ட் போடலாம். நீங்கள் வந்து ஷேம்பு போடலாம், செண்டு போடலாம், எது வேணுமோ போட்டுக்கிறோங்க. ஓகே. ஆப்பச்சோடா வந்து நம்மளுக்கு வந்து கிருமி நாசி அது எல்லாருக்குமே தெரியும். கெட்ட வாடைகளை அகட்டக்கூடிய தன்மை ஆப்பச்சோடாவுக்கு இருக்குது. அது கடுகோட சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிருமியை தாக்கக்கூடிய தன்மை இருக்குது கடுகுக்கும் ஆப்பச்சோடாவுக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கம்போர்ட் வந்து இது வந்து நம்ம போடுறது வந்து வாசத்துக்கு மட்டும்தான் இது போடுறோம், வேறு எதுக்குமே கிடையாது. இதில் நீங்கள் ஷேம்பு போடலாம், வாசனை திரவியம் எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கரலாம். சோப்பு போடுறவங்க நல்லா மசாலா சோப்பு வாசமாக இருக்கும், அதை கூட நீங்கள் போட்டு கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப போட வேண்டியதில்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இதை உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வந்து வாடைகள் இருக்கோ அந்த இடத்துல வைங்க. உங்கள் வீட்டில் இருக்க துர்நாற்றங்கள் கண்டிப்பாக போயிடும். சின்ன டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல துர்நாற்றம் இருக்கோ அந்த இடத்துல இதை வைங்களேன். ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா வாசம் கம்மாமல் இருக்கும். கெட்ட வடையை இதை அகட்டக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கிருமி, நம்ம டாய்லெட்டில் வீட்டில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட இதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை இந்த கடுகுக்கு, இந்த ஆப்பச்சோடாவுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது ஈஸியாக கிடைக்கிறது தான். ஒரு தடவைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு ஓகேயா, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்புறம் டாய்லெட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் கதவை எப்போவுமே சாத்தி வச்சுக்கிறோம். அப்போ கதவை திறக்கையில் அப்படியே நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்குள்ள டிப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, see you. Thank you.